நீ எந்த லெவலுக்கும் எனக்கு ஓட்டு போடு போடாது போ. கரூர் எப்படி நீ ஓட்டு கட்டு வருவ? இப்படிதான்டா வருவேன், இப்படிதான் வருவேன். இதுக்கு முன்னாடி என்ன போட்டு புடிங்கிட்டியா 2-3? வாடாடே வாட. நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா பைத்தியக்கார. அண்ணா நானும் உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க கரூர் பக்கம் போனீங்கன்னு அவங்க உங்களுக்கு போடாடே போடா உனக்கெல்லாம் ஓட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து அரசு வேலை அப்படின்னு தளபதி விஜய் அறிவிச்சாரு. அதுவுமே கேன்சல் பண்ணது உங்க கட்சிக்காரனும் நீ மட்டும்தான். நீ ஓட்டு போடு போடாம போ, இவ்வளவு நாள்ல நீ ஓட்டு போட்டு புடிங்கிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. உண்மையில ஓட்டு கேட்க வரவன் இந்த மாதிரியா கேட்பான்? இந்த மாதிரி கேட்டா யாராச்சும் ஓட்டு போடுவாங்களா? உண்மையில இந்த வீடியோ பார்க்க நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி கீழ்த்தனமான கேவலமான ஸ்பீச் கொடுக்குற தலைவன் இந்த இந்தியால இல்ல இந்த உலகத்துல எங்காச்சும் இருப்பானா? இவரை நம்பி கை தட்டி விசில் அடிக்கிறானுங்க சில பேர். அவனுங்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா அப்படின்றதே எனக்கு டவுட்டா இருக்குது. ஆனா இந்த வருஷம் மட்டும் இல்ல, வரப்போற எல்லா வருஷமும் நீங்க நடு ரோட்ல மட்டும்தான் நிப்பீங்க. ஏன்னா உன் வாய், அந்த வாயை என்னைக்கு மூடுறியோ அன்னைக்குதான் அட்லீஸ்ட் உண்மையாச்சு சட்டசபைக்குள்ள அனுப்புவாங்க. இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் திரள் பிச்சை சாக வேண்டியதான். அது இன்னும் கொஞ்ச நாள் மக்கள் கொடுத்த நிப்பாட்டுருவாங்க. அப்புறம் பொழப்புக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அப்புறம் அண்ணன் சீமானை பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அது நம்மளால சொல்ல முடியாது. நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது.